தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. தெய்வீக நேரம் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். இந்த அகிலமெங்கும் நீக்கமர நிறைந்திருக்கும் அந்த பரம்பொருளின் பேரொளியை வணங்கி இன்றைய பதிவை தொடங்குகிறேன். இன்று நாம் காணவிருப்பது சாதாரண சிவத்தலங்களை பற்றி அல்ல, சிவபெருமான் தானாகவே ஒளியாக தோன்றி குடிகொண்ட 12 ஜோதிர்லிங்கங்களின் மகிமையை பற்றித்தான் பார்க்கப் போகிறோம். ஜோதிர்லிங்கம் என்றால் ஒளிப்பிழம்பான லிங்கம் என்று பொருள். புராணங்களின்படி மகாவிஷ்ணுவும் பிரம்மாவும் அடிமுடி தேடிய போது அண்ட சராசரங்களையும் கடந்து நின்ற அந்த எல்லையற்ற அனற்பிழம்பின் ஒரு சிறு துளிகளே இந்த 12 லிங்கங்கள். குஜராத்தின் சோமநாதர் முதல் தமிழகத்தின் ராமேஸ்வரம் வரை பாரத தேசத்தின் புண்ணிய பூமியில் அமைந்துள்ள இந்த 12 திருத்தலங்களும் நம் ஆன்மாவை தூய்மைப்படுத்தும் பேராற்றல் படைத்தவை. இந்த உரையில் அந்த ஜோதிர்லிங்கங்களின் தோற்றம், அவற்றின் பின்னணியில் உள்ள புராண கதைகள் மற்றும் அவற்றை தரிசிப்பதால் நமக்கு கிடைக்கும் பலன்கள் என்ன என்பதை பற்றி மிக விரிவாக காண்போம். பக்தியும் ஞானமும் கலந்த இந்த ஆன்மீக பயணத்தில் என்னோடு இணைந்திருங்கள். ஜோதிர்லிங்கம் அமைந்துள்ள இடம் மற்றும் சிறப்பு அம்சம் பற்றி தொடர்ந்து பார்க்கலாம். முதலாவது ஜோதிர்லிங்கம் சோமநாதர் அமைந்துள்ள இடம் குஜராத். சந்திர பகவான் தனது சாபம் நீங்க வழிபட்ட தலம் இதன் சிறப்பு. இரண்டாவது மல்லிகார்ஜுனர் அமைந்துள்ள இடம் ஆந்திர பிரதேசம், ஸ்ரீசைலம். சக்தி பீடமும் ஜோதிர்லிங்கமும் இணைந்த அபூர்வ தலம், அன்னை பார்வதியுடன் சிவன் அருளும் இடம். மூன்றாவது மகா காளேஸ்வர், மத்திய பிரதேசத்தில் உள்ளது. காலத்தை கடந்தவன் மகா காலன். தெற்கு நோக்கி அமைந்துள்ள சக்தி வாய்ந்த லிங்கம் இது. நான்காவது ஓங்காரேஸ்வரர், மத்திய பிரதேசத்தில் நர்மதை நதி ஓம் வடிவத்தில் பாயும் தீவில் அமைந்துள்ள சிவஸ்தலம். ஐந்தாவது வைத்தியநாதர், ஜார்க்கண்டில் அமைந்துள்ளது. ராவணனால் வழிபடப்பட்டது. நோய்களை தீர்க்கும் மருத்துவராக, அதாவது வைத்தியராக ஈசன் வீற்றிருக்கும் இடம். ஆறாவது பீமா சங்கர், மகாராஷ்டிராவில் உள்ளது. பீமா நதியின் பிறப்பிடம். அசுரர்களை அழித்து பக்தர்களை காக்க ஈசன் தோன்றிய தலம். ஏழாவது ராமநாதர், தமிழ்நாட்டில் உள்ளது. சீதா தேவியால் மணனால் செய்யப்பட்டு ஸ்ரீராமரால் வழிபடப்பட்ட புண்ணிய லிங்கம் ராமேஸ்வரத்தில் அமைந்துள்ளது. எட்டாவது நாகேஸ்வரர், குஜராத் துவாரகை அருகில் அமைந்துள்ளது. விஷக்கடி மற்றும் தீய சக்திகளிடமிருந்து காக்கும் நாகங்களின் ஈசன். ஒன்பதாவது விஸ்வநாதர், உத்தரப்பிரதேசத்தில் காசியில் அமைந்துள்ளது. ஆன்மீக தலைநகரம், முக்தி தரும் தலம், கங்கை கரையில் பேரொளியாக விளங்குபவர். பத்தாவது திரியம்பகேஸ்வரர், மகாராஷ்டிரா, நாசிக்கில் அமைந்துள்ளது. கௌதமி, அதாவது கோதாவரி நதியை தோற்றுவித்த தலம். பிரம்மா, விஷ்ணு, சிவன் என மூவரும் இணைந்த வடிவம். 11வது கேதார்நாதர், உத்தரகாண்ட் இமயமலையில் அமைந்துள்ளது. கடல் மட்டத்திலிருந்து மிக உயரத்தில் உள்ள தலம். பாண்டவர்கள் முக்தி வேண்டி வழிபட்ட இடம். 12வது குஷ்மேஸ்வரர், மகாராஷ்டிரா, எல்லோரா அருகில் அமைந்துள்ளது. இதுதான் கடைசி ஜோதிர்லிங்கம். ஒரு பக்தையின், அதாவது குஷ்மா என்ற பக்தையின் பக்திக்கு மெச்சி தோன்றிய கருணை வடிவம். இந்த 12 ஜோதிர்லிங்கங்களும் சிவபெருமானின் எல்லையற்ற ஆற்றலின் வடிவங்கள். இவற்றை நேரில் தரிசிப்பது என்பது ஒரு பிறவி பயன். முடியாதவர்கள் இந்த பெயர்களை உச்சரிப்பதன் மூலமே சிவனின் அருளை பெறலாம். துவாதச ஜோதிர்லிங்க ஸ்லோகம் கூறுவது போல அதிகாலையில் எழுந்து இவற்றை நினைப்பவர்கள் 7 பிறவிகளில் செய்த பாவங்களிலிருந்து விடுபடுவார்கள் என்பது திண்ணம். இன்றைய இந்த ஆன்மீக பயணம் உங்கள் மனதிற்கு அமைதியை தந்திருக்கும் என்று நம்புகிறேன். இதுபோன்ற மேலும் பல ஆன்மீக தகவல்களுக்கு தெய்வீக நேரம் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். இதை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் நமச்சிவாய. ஹரஹர மகாதேவ்.